நீதி கதைகள் டிவி 1990 வருஷம். அது ராமபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு, எங்க பார்த்தாலுமே எல்லாருமே ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த கிராமம் அது. அந்த ஊர்ல ராமையா சீத்தம்மா அப்படிங்கிற அந்யோன்யமான தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல. அவங்களுக்கு இருக்கிற 3 ஏக்கர்ல வயல் வேலையை செஞ்சுக்கிட்டு திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மதிய நேரம் ராமையாவோட பெரியப்பா பெரியம்மா 2 பேரும் பக்கத்து ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு வந்திருந்தாங்க. வண்டி சத்தம் கேட்டதும் கதவை திறந்துகிட்டு வெளியில வந்து நின்னா சீதா. என்னம்மா எப்படி இருக்க? ராமையா எங்க? இன்னும் வயல்ல இருந்து வீட்டுக்கு வரலையா? அடடே, வாங்க மாமா, வாங்க அத்தை, வந்து உட்காருங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, குடிக்க தண்ணி கொண்டு வரேன். அப்பதான் வயல் வேலையை முடிச்சிட்டு ராமையா வீட்டுக்கு வந்தான். பெரியப்பா பெரியம்மாவை பார்த்து அவன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். பெரியப்பா எப்ப வந்தீங்க? வர வழியில எதுவும் கஷ்டம் இல்லையே? வாங்க வாங்க வந்து உக்காருங்க. எல்லாரும் சேர்ந்து உள்ள போனாங்க. சீதா, பெரியப்பா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காருல்ல, ரொம்ப பசியில இருப்பாரு. அவருக்கு சீக்கிரம் எதனா சமைச்சு கொண்டு வாயேன். சரிங்க, இதோ இப்பவே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சீதா சமையலறைக்குள்ள போனா. அதெல்லாம் இருக்கட்டும் ராமையா. ஆமா, உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இங்க மழை சரியா பெய்யுதா? ஏதோ அந்த கடவுளோட தயவால எல்லாம் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு பெரியப்பா. மழை பெய்யுது, ஆனா அந்த கால அளவுக்கு இல்ல. சரி, நீங்க போய் ஓய்வெடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துல மதிய சாப்பாட்டுக்கான வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. உள்ள இருந்து பருப்பு நெய் வாசம் வெளியில வரைக்கும் வந்துச்சு. அந்த வாசம் வந்த உடனேயே பெரியப்பா ராமையாவை கூப்பிட்டாரு. டே ராமையா, வாசத்தை பார்க்கும்போது ஏதோ கீரையோ காய்கறியோ உன் பொண்டாட்டி சமைக்கிறா போலையே. நாங்க என்னைக்கோ ஒரு நாள் வரோம், இன்னைக்கும் எங்களுக்கு காய்கறி சமையல் தானா? உங்களுக்கு என்ன வேணும் பெரியப்பா? என்ன கேட்டாலும் சீதா சமைச்சு போடுவா, கேளுங்க. போய் மீன் பிடிச்சிட்டு வாடா. உன் பொண்டாட்டி கையால மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்பவே ஆத்துக்கு போய் நல்லா பெரிய மீனா 2 பிடிச்சிக்கிட்டு வா. மீன் குழம்பு சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அதை கேட்டதும் சமையல் அறையிலிருந்து வெளியில வந்த சீதா ரொம்பவும் மரியாதையா கைய கிட்டே முன்னாடி நின்னு, மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை தான். ஆனா என்னம்மா ஆனா? இந்த ஊர்ல மீனே கிடைக்காதா? அப்படி இல்லைங்க. இது கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை. இன்னைக்கு வீட்டுல எதுவும் அசைவம் சமைக்க கூடாது. ஏன்னா இது ரொம்பவும் புனிதமான நாள் இல்லையா? இன்னைக்கு ஒரு நாள் காய்கறி சாப்பிட்டுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு மீன் குழம்பு செஞ்சு கொடுக்கறேன். சீதா சொன்னதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. அது அவ கடவுள் மேல வச்சிருக்கிற பக்தி. ஆனா பெரியம்மாவுக்கு முதல்ல இருந்தே சீதாவை சுத்தமா பிடிக்காது. அவ சொன்னதை கேட்டு அவங்க கிண்டலா சிரிச்சுக்கிட்டு, அப்படியாம்மா, பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல நாளுன்னு சொல்ற. நாங்க ஏதோ ஆசையா தெரியாம எங்க புள்ளிய கூப்பிட்டு கேட்டுட்டோம். உன்னோட பக்தி உனக்கு பெருசுதான். சரி சரி, மீன் குழம்பு செய்யலனாலும் பரவாயில்ல, இருக்கிறத கூட சாப்பிட்டுட்டு போறோம். ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் சாமி கும்பிடுறதுனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நாளைக்கு உங்களுக்கு நான் நிச்சயமா மீன் குழம்பு சமைச்சு கொடுப்பேன். தப்பா எடுத்துக்காதீங்க பெரியம்மா, அவளுக்கு சாமி பக்தி ரொம்ப அதிகம். இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. சீதாவுக்கு கவலையா இருந்தாலும் பெரியவங்களாச்சே அப்படின்னு அவ அமைதியா இருந்துட்டா. ராமையாவுக்கும் எதுவுமே சொல்லவும் முடியல. அன்னைக்கு சாயந்தர நேரம் ராமையா வீட்டு வாசல்ல கைத்துக்கட்டுல உட்காந்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ பெரியம்மா மெதுவா அவன் பக்கத்துல வந்தாங்க. அக்கத்து பக்கத்துல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராமையாவோட காதுல அவங்க ஓத ஆரம்பிச்சாங்க. டேய் ராமையா, அக்க பக்கத்துல யாரும் இல்ல, நீ எதுவும் நினைச்சுக்க மாட்டேனா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன பெரியம்மா, எதனா வேணுமா? சீதாவை கேட்க வேண்டியது தானே? ஐயோ, உன் பொண்டாட்டி கிட்ட கேக்குற இடம் அவ எங்கிருந்து எங்களுக்கு கொடுத்தா? நீ ஏண்டா இவ்வளவு அப்பாவியா இருக்க? இந்த வீட்டுல ஆம்பளை நீதானே, ஆனா அதிகாரம் எல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட தான் இருக்கா? ஏன் பெரியம்மா இப்படி சொல்றீங்க? சீதா எதனா தப்பு பண்ணாலா? என்கிட்ட சொல்லுங்க. என்ன தப்பு பண்ணாலா? புருஷனோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்கறது தான் நம்ம ஒரு வழக்கம். உன் பொண்டாட்டி என்னடா, நாங்க வாய் விட்டு கேட்டாலும் ஏதோ விரதங்கிறா, திங்கக்கிழமைங்கிறா. இதெல்லாம் நல்லா இருக்கா? பெரியம்மா, இன்னைக்கு அவ சாமி கும்பிடுற நாளுன்னு சொன்னாலே, இன்னைக்கு அவ விரதம் வேற இருக்கா.
இது உன்னோட அப்பாவித்தனடா. அப்படி கூட சொல்ல முடியாது, முட்டாள்தனம்னு கூட சொல்லலாம். இதுவே அவ வீட்டு சொந்த பந்த யாராச்சும் வந்தாங்கன்னா இப்படி விரதம் கார்த்திகை மாசம்னு சொல்லி அசைவம் சமைச்சு போடாம இருப்பாளா? புருஷன் குடும்பத்தை சேர்ந்தவங்க மேல அவளுக்கு மரியாதை இல்ல. அதனாலதான் எங்க கிட்ட மட்டும் இப்படி ஏதேதோ காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. பெரியம்மாவோட வார்த்தைகள் ராமையா மனசுல முள்ளு மாதிரி குத்திக்கிச்சு. உண்மைதானே, என்னோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, இவ மீன் சமைக்காம அடம் பிடிக்கிறாளே, என் பேச்சுக்கு மதிப்பில்லையா அப்படின்னு நினைச்சான். அடுத்த நாள் காலையில பெரியப்பா பெரியம்மா 2 பேருமே அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அன்னையில இருந்து ராமையா கிட்ட சில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் மதிய நேரம் சீதாவோட கூட பிறந்த அண்ணனும் அண்ணியும் 2 பேருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அண்ணே, அண்ணி, வாங்க வாங்க. எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. வழியில ரொம்ப வெயில் இல்ல? வாங்க வாங்க, குடிக்க தண்ணியும் கடிச்சுக்க வெல்லமும் கொடுக்கறேன். இருமா தங்கச்சி, கொஞ்சம் பொறுமையா இரு, நாங்க மூச்சு விட்டுக்கிறோம். ஆமா, மாப்பிள்ளை எங்க வயலுக்கு போயிருக்காரா? ஆமா அண்ணே, காலையில போனாரு. வயல்ல கொஞ்சம் வேலை அதிகம், இருட்டாகும் போது வீட்டுக்கு வந்துருவாரு. நீ உள்ள வாண்ணே. அன்னைக்கு சாயந்தர நேரம் எல்லாருமே திண்ணையில உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. தங்கச்சி, உன்னை கேட்குறேன், தப்பா எடுத்துக்காத. மாப்பிள்ளை ரொம்ப சோர்வா இருக்காரு. அவரை பார்த்தாலே வாடி போயிருக்கிற மாதிரி இருக்கு. வயல்ல வேலை எதனா அதிகமா? ஆமா அண்ணே, பகல் பூரா வயல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. வெயில் வேற அதிகமா இருக்குல்ல, அதுல வேலை செய்யறது ரொம்பவே கஷ்டம்தான். அதாம்மா, வேலை செய்கிறவங்களுக்கு உடம்புல பலம் ரொம்ப முக்கியம் இல்லையா? தினமும் இந்த சப்புன்னு இருக்கிற கஞ்சியை குடிச்சா பலம் வராது. அவருக்கு தினமும் காய்கறியை சமைச்சு போடுற போல. இன்னைக்கு நாங்களாம் வந்திருக்கோம்ல, மீன் வாங்கிட்டு வா, இன்னைக்கு சமைச்சு சாப்பிடலாம். ஐயோ அண்ணன், முதல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை நான் சமைச்சு கொடுக்கறேன். அவருக்காக நான் அப்புறமா சமைச்சு போட்டுக்கிறேன் அண்ணே. ஐயோ, எனக்கு எதுவும் வேண்டாமா. உன் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சு கொடு. அவர் ஆரோக்கியமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ செஞ்சு கொடுக்குற மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குமே. சரிண்ணே, உங்க மாப்பிள்ள வந்துட்டோம், அவர்கிட்ட நான் சொல்றேன். இருட்டாகிற நேரத்துல ராமையா வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். வெளியில உட்காந்துக்கிட்டு இருந்த மச்சானை பார்த்து மரியாதையா பேசிட்டு உள்ள வந்தான். ராமையா வீட்டுக்குள்ள வந்த உடனேயே சீதா ரொம்பவும் சந்தோஷமா புருஷன் கிட்ட, ஏங்க, அண்ணா அண்ணி 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க பாத்தீங்களா? வந்ததும் அண்ணா உங்களை பத்தி தான் நல்லா விசாரிச்சாரு. பார்த்தேன், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு தான் வந்தேன். நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்காக மீன் குழம்பு சமைச்சு கொடுக்க சொன்னாரு எங்க அண்ணன். நீங்க ஆத்துக்கு போய் நல்லா 2 மீனை பிடிச்சிக்கிட்டு வாங்க. அதுக்குள்ள மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே நான் அரைச்சு வச்சிடுறேன். அதை கேட்டதுமே ராமையா உள்ளுக்குள்ள ரொம்பவே கோவப்பட்டான். ஏன்னா அவங்க பெரியம்மா சொன்னதுதான் அப்ப அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனா வந்தவங்க முன்னாடி சண்டை போட வேணான்னு அவன் நினைச்சு தான் பொண்டாட்டிக்கிட்ட அவன் எதுவுமே சொல்லல. சரி, வாங்கிட்டு வரேன். ஏங்க, என்னாச்சு? முகம் வாடி போயிருக்கு, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வேலை அதிகம். நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன், நீ அவங்க கூட பேசிக்கிட்டு இரு. வீட்டுக்கு வந்த சொந்த பந்தத்துக்கு முன்னாடி சண்டை போடுறது நல்லா இருக்காதுன்னு தான் ராமையா அமைதியாயிட்டான். ராமையா போய் மீன் வாங்கிட்டு வந்தான். சீத்தம்மா அதை நல்லபடியா சமைச்சு கொடுத்தா. ராத்திரி நேரம் 4 பேருமே உட்காந்து நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சாங்க. அடுத்த நாள் காலையில சீதாவோட அண்ணா அண்ணி 2 பேருமே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ராமையா அவனுடைய கோவத்தை காட்ட ஆரம்பிச்சான். ராமையா அவங்க அண்ணா அண்ணி போன உடனே கோவமா சீதாவை பார்த்து, ஏண்டி சீதா, என் வீட்டில் என்ன நடக்குது? எல்லாமே உன்னோட அதிகாரம் தானா? என்னங்க, என்னாச்சு? தேவையில்லாம எதுக்கு இப்படி கத்துறீங்க? கத்தாம என்ன பண்ண சொல்ற? என் பெரியப்பா பெரியம்மா வந்தப்ப மட்டும் உன்னால மீன் குழம்பு செஞ்சு கொடுக்க முடியல. அப்ப கார்த்திகை மாதம் ஞாபகத்துக்கு வருது, விரதம் ஞாபகத்துக்கு வருது, சமைக்க முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேராவே சொல்லிட்ட. ஆமாங்க, அன்னைக்கு விரதம் அப்படின்னு அவங்க கிட்ட நான் மரியாதையா சொன்னனே, அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களே. இப்ப எதுக்காக அந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்க? ஏன் பேசுறண்ணா? உன்னோட அண்ணனும் அண்ணியும் வந்ததும் நீ எந்த சாமியும் கும்பிடலையா? அன்னைக்கு எங்க வீட்டு மனுஷங்களை அவமானப்படுத்தின. உன் வீட்டு மனுஷங்க வந்தா மீன் குழம்பு வச்சு கொடுக்கற. அப்படின்னா எங்க வீட்டு மனுஷங்க மேல உனக்கு மரியாதை கிடையாது. உங்க வீட்டு மனுஷங்க தான் உனக்கு ரொம்ப முக்கியம். நான் முட்டா பயலா இருக்கிறதால தானே என்னோட வீட்டு சொந்தக்காரங்களை நீ அவமானப்படுத்தின.
ராமையா சொன்ன வார்த்தைகள் பாவம் சீதாவுக்கு ஊசியில குத்துன மாதிரி இருந்துச்சு. இதுவரைக்கும் அமைதியா இருந்த அந்த குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. சீதா கண்ணுல கண்ணீரோட, ஏங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது உங்களையோ உங்க ஆட்களையோ நான் மட்டமா நடத்திருக்கேனா? அன்னைக்கு உங்க பெரியப்பா வந்து கேட்டப்ப உண்மையிலேயே அன்னைக்கு கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை நான் விரதமும் இருந்தேன். அன்னைக்கு அசைவம் சமைச்சா கடவுள் மன்னிக்க மாட்டாருங்க. அது நம்ம குடும்பத்துக்கே ஆகாதுங்க. அதனால தானே அப்படி நான் சொன்னேன். நீங்களும் கிராமத்துல இருக்கிறவங்க தானே, உங்களுக்கு கடவுள் பக்தி கிடையாதா? நடிக்காத. அப்படி சாமி பக்தியோட இருக்கிற நீ நேத்து உன் அண்ணன் அண்ணி வந்தப்ப மட்டும் உடனே போய் மீன் வாங்கிட்டு வாங்க சமைக்கணும்னு சொன்னியே. ராமையா எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறான்னு அப்ப சீதாவுக்கு புரிஞ்சுது. அவங்க சொந்த பந்தம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ராமையா ஏன் ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டான்னு அவளுக்கு இப்ப புரிஞ்சுது. புரியாம பேசுறீங்க. நேத்து ஏதாவது நல்ல நாளா, விரதம் இருக்கிற நாளா, ஒரு சாதாரண நாள் தானே? அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க அண்ணன் மீன் கேட்டாரே, அது அவருக்காக கிடையாதுங்க. மாப்பிள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. பாவம் அவரு ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு. அவரு உடம்புக்கு பலம் தேவைப்படுது. அதனால மீன் வாங்கி சமைச்சு கொடுன்னு சொன்னாரு. என் மேல இருக்கிற பாசத்திலையா? ஆமாங்க, உங்க சொந்த பந்தம் வந்துட்டு போன நாள்ல இருந்து நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப தெரியுது, அவங்க உங்க காதல ஏதோ ஓதிட்டு போயிருக்காங்கன்னு. 4 பேரோட பேச்ச கேட்டு நீங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிற பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டுட்டீங்களே, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு சீதா கண்ணுல கண்ணீரோட சொன்னப்போ ராமையா மனசுல ஒரு மாற்றம் வந்துச்சு. அவன் ஒரு நிமிஷம் பொறுமையா யோசிச்சு பார்த்தான். சீதா சொல்றது உண்மைதானே அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. உண்மைதான். அன்னைக்கு இவ விரதம் இருந்தா. மச்சான் என்ன பத்தி யோசிச்சு தானே மீன் வாங்க சொல்லி சொன்னாரு. பெரியம்மா என் மனசுல விதைச்ச விஷத்தால என் பொண்டாட்டிய நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சான். என்ன மன்னிச்சிடு சீதா. அன்னைக்கு பெரியம்மா ஏதோ என்கிட்ட சொன்னாங்க. பெரியவங்க பேச்ச கண்ண மூடி நம்பி உன்னை நான் தப்பா நினச்சிக்கிட்டேன். பெரியவங்களாச்சேன்னு அவங்க சொன்னதை நம்பி நான் என்னோட குடும்பத்தை கெடுத்துக்க பார்த்தேன். நான் எவ்வளோ முட்டாளா இருந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு சீதா. புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிறது ஒரு வீட்டில் இருக்கிற 2 தூண் மாதிரி. அந்த தூணை உடைக்கிறதுக்கு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களே முயற்சி பண்ணாலும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க நம்பிக்கையோட இருந்தா மட்டும்தாங்க அந்த தூண் உடையாம இருக்கும். அன்னையில இருந்து ராமையா சீதாவுக்கு நடுவுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் வந்ததில்ல. யாரு என்ன சொன்னாலும் அதை காதுல போட்டுக்காம 2 பேரும் அந்யோன்யமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வீட்டுக்கு வரவங்க போறவங்க சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாமே நமக்கு நிரந்தரம் இல்ல. அவங்க வருவாங்க போயிடுவாங்க. ஆனா அவங்க சொன்னதை கேட்டு நம்ம கூடவே வாழ்ற வாழ்க்கை துணையை நாம கஷ்டப்படுத்தவோ சந்தேகப்படவோ கூடாது. மத்தவங்களால நம்ம குடும்பத்தை நாமளே கெடுத்துக்க கூடாது. அது 1921 வருஷம். அது பைரவபாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த ஊர்ல காந்தம்மாவோட வாயை பார்த்தாலே எல்லாருமே நடுங்கி ஓடி போயிடுவாங்க. ஒரு நாள் காலையில அந்த ஊரோட பெரிய ஜமீன்தாரான பூபதி ஐயாவோட வீட்டுல ஒரு விசேஷம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஊஜனுங்க எல்லாருமே அவர் வீட்டுக்கு சாப்பிட போனாங்க. காந்தம்மா அவங்க மருமக பவானியை கூட்டிக்கிட்டு அந்த விருந்துல கலந்துக்க போனாங்க. விருந்துல எல்லாருமே அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த விருந்து சாப்பாட சாப்பிட்டு பார்த்து காந்தம்மா மட்டும் கிண்டலா, என்னங்க ஜமீன்தார் ஐயா, என்ன இது? உங்க வீட்டுல இன்னைக்கு யாரு சமைச்சாங்க? புளி சாதம்னா இப்படியா இருக்கணும்? மீன் குழம்புல என்ன புளிப்பே இல்ல. இந்த விருந்து சாப்பிட நாங்க வீட்லயே இருந்திருப்போமே. நான் எல்லாம் சமைச்சேன் அப்படின்னா 10 ஊருக்கும் மணக்கும், 10 ஊர் ஜனங்களும் வந்து சாப்பிடுவாங்க. அத்தை பொறுமையா பேசுங்க. இது ஜமீன்தார் காதுல விழுந்துச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாரு. இது அவங்க வீடு, நம்ம கொடுத்தத சாப்பிடணும். நீ சும்மாரடி, நான் ஒண்ணு இல்லாதத சொல்லிய உள்ளத தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பாடு இது? இந்த சாப்பாடு போட்டு விருந்துன்னு பேரு வேற. என் சமையலுக்கு முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது அப்படின்னு காந்தம்மா திமிரா பேசினது கேட்டு பூபதிக்கு கோவமே வந்துருச்சு. அப்போ ஜமீன்தார் ரொம்பவும் கோவமா காந்தம்மா கிட்ட போய் நின்னு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க காந்தம்மா? என் வீட்டு சாப்பாட்டை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துறியா? ஏன் உன் கைப்பக்குவம் என்ன அவ்வளோ நல்லாவா இருக்கும்? அப்ப காந்தம்மா கொஞ்சம் கூட தயங்காம, ஆமாங்கய்யா, என் சமையலை பத்தி உங்க யாருக்கும் தெரியாது. நான் சமைச்சேன் அப்படின்னா 10 ஒரு ஜனமும் என் வீட்டு வாசல்ல தான் இருக்கும். வேணும்னா போட்டி வச்சுக்கலாமா நமக்குள்ள? அதை கேட்டதோ ஜமீன்தாருக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. ஓஹோ, உனக்கு அவ்வளவு அகங்காரமா?
அப்படின்னா ஒரு போட்டி வச்சுக்கலாம். நாளைக்கு பட்டணத்துல இருந்து என் வீட்டுக்கு சொந்த பந்தங்க நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு நீ தான் சமைக்கணும். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? உப்பு காரம் இல்லாம சாப்பாடு செய்யணுமா? அது என்ன பெரிய விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்ல. நீ சமைக்கிறது எதையும் தரையில சமைக்க கூடாது. நம்ம ஊரோட எல்லையில 100 வருஷ பழமையான ஒரு மரம் இருக்கு இல்லையா? அதோட கிளையில உக்காந்து தான் நீ சமைக்கணும். இதை விட முக்கியமான நிபந்தனை இன்னொன்னும் இருக்கு. நீ சமைக்கணும், ஆனா நெருப்ப பயன்படுத்தக்கூடாது. அதாவது அடுப்பே இல்லாம சமைக்கணும். வத்தி பெட்டிய நீ தொடவே கூடாது. அந்த மரத்துக்கு மேல நெருப்பே இல்லாம நீ சமைச்சாகணும். என்னங்கய்யா இது? நெருப்பு இல்லாம எப்படி சமைக்கிறது? அதுவும் மரத்துக்கு மேல நின்னு. இது அநியாயங்கய்யா. இதுல அநியாயம் என்ன இருக்கு சிவையா? நான் உன் அம்மாவோட திறமைக்கு ஒரு சோதனை வைக்கிறேன், அவ்வளவுதான். ஜெயிச்சு காட்ட சொல்லு. நாளைக்கு சொந்தக்காரங்க வர்றதுக்கு முன்னாடியே மரத்துக்கு மேல சமையல் தயாரா இருக்கணும். ஒரு வேலை செய்ய முடியலன்னா ஊர் ஜனங்க முன்னாடி உங்க அம்மா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, உங்களோட அந்த 2 ஏக்கர் பூமிய ஊருக்காக கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் ஊரையே காலி பண்ணணும். என்ன காந்தம்மா, போட்டிக்கு தயாரா? காந்தம்மாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க வாயால இன்னைக்கு பெரிய ஆபத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பவானி வந்து, ஐயா, எங்க அத்தை சார்பா இந்த போட்டியில நான் கலந்துக்கிறேன். நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி நெருப்ப பயன்படுத்தாம மரத்துக்கு மேலேயே வந்தவங்க எல்லாருக்குமே நான் சமைச்சு கொடுத்துடுறேன். இது என்னுடைய வாக்கு. ஜமீன்தார் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ சிவையாவும் காந்தம்மாவும் பவானி ஆச்சரியமா பார்த்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு நேரா கிளம்பிட்டாங்க. என்ன பவானி, எதுக்காக இப்படி செஞ்ச? நெருப்பே இல்லாம அந்த மரத்துக்கு மேல சமைக்கிறது பிரம்மதேவனாலே கூட முடியாது. இதுல நீ எப்படி சமைக்க போற? நான் தான் என் வாயை கொடுத்து. இப்ப பாரு, நம்ம ஊரை விட்டு வெளியில போற நிலைமை நமக்கு வந்துருச்சு. ஆமா பவானி, நடந்த தப்புக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாலே போயிருக்கோம். இப்ப நெருப்பு இல்லாம எப்படி சமைக்கிறது? உனக்கு எதனா மாய மந்திரம் தெரியுமா? அப்போ பவானி பொறுமையா, அத்தை அமைதியா இருங்க. இப்போ என்ன பெருசா நடந்துருச்சு? கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. அந்த ஜமீன்தார் சொன்ன அந்த பழைய மரம் எங்க இருக்கு? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? ஊர் இலையில ஒரு மரம் இருக்கே, அதுக்கு கீழே கூட ஒரு குளம் இருக்கே. அந்த குளம் தான் ருத்ர குளம். அதுல இருந்து எப்பவுமே அனல் மேல வந்துகிட்டே இருக்குமே, அது உனக்கு தெரியாதா? அதுதான் இப்ப நமக்கு தேவை. அந்த குளம் சாதாரண குளம் இல்லையே, தரைக்கு கீழே இருக்கிற அனலை வெளியில கொண்டு வர குளம். அந்த தரைக்கு கீழே இருக்கிற அதிகப்படியான அனலாலதான் மேல இருக்கிற தண்ணி கொதிச்சு அதோட ஆவரி மேல வரைக்கும் வந்துகிட்டு இருக்கும். நம்ம கை கூட நீட்ட முடியாது. அப்ப நாம அந்த அனல் ஆவிய வச்சு ஏன் சமைக்க கூடாது? சிவையா அதை கேட்டு ஆச்சரியமா, அப்போ நீ அந்த சூடான ஆவியை வச்சு தான் சமைக்க போறியா? ஆனா ஐயா சொன்னது மரத்துக்கு மேல சமைக்கணும்னு, தரையில சமைக்க கூடாதே. ஆமாங்க, சமையல் மரத்துக்கு மேலேயே செய்யலாம். நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க. காட்டுக்கு போய் நல்ல நீளமா தடியா இருக்கிற மூங்கில் கொம்பு எல்லாத்தையும் வெட்டி கொண்டு வாங்க. அதுக்குள்ள எந்த ஒரு செதலும் இருக்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்து ஸ்ட்ராங்கா ஒரு பைப் மாதிரி நீங்க தயார் பண்ணணும். ஆனா அந்த மூங்கில வச்சு நீ என்னமா பண்ண போற? அத்த, அந்த மரத்தோட கிளைகள் எல்லாமே அந்த அனல் குளத்துக்கு மேலதானே சாஞ்சி இருக்கும். நாம இந்த மூங்கில் கொம்பு வழியா அதுக்குள்ள இருக்கிற அனல, அதாவது அந்த சூடான ஆவரி காத்த மரம் வரைக்கும் கொண்டு வர போறோம். அந்த ஆவியில தான் நாம சமையலே செய்ய போறோம். எதையுமே வதக்க வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாமே நல்லா வேக வச்சு சமைக்கிற மாதிரி சமையல செஞ்சிடலாம். ஏன் அது நம்மளால முடியாதா? சாதமும் நல்லாவே வேகும், பருப்பும் காய்கறியும் கூட வேகும். விருந்து சாப்பாடே நம்மளால ஏற்பாடு பண்ண முடியும் அத்தை. ஜமீன்தார் சொன்ன மாதிரி மரத்துக்கு மேலேயே சமைக்கலாம். ஆனா அதுல நெருப்பும் இல்ல, புகையும் இல்ல. பந்தயத்துல நம்ம ஜெயிச்சிடலாம். அத கேட்டு காந்தம்மா கண்ணுல கண்ணீரோட, அம்மாடி தாயே, நான் இன்னைக்கு என் வாய் திமிரால எல்லாத்தையுமே எழுந்து நிப்போமோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா மகாலட்சுமி மாதிரி இருக்கிற நீதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை காப்பாத்த போற. அத்தை, திமிரு எப்பவுமே நம்மள அழிச்சிடும் அத்தை. நீங்க இன்னைக்கு அப்படி பேசிருக்க கூடாது. அதுக்கான தண்டனையை தான் நீங்க அனுபவிக்கிறீங்க. ஆனா உங்களை காப்பாத்த வேண்டியது மருமகளை என்னுடைய கடமை இல்லையா? அடுத்த நாள் காலையில அந்த ஊரை சேர்ந்த ஊச்சனங்க, அப்புறம் ஜமீன்தார் வீட்டு சொந்தக்காரங்க, சிவையா, பவானி, காந்தம்மா எல்லாருமே அந்த மரத்துக்கு கீழே வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அங்க சமைக்கிறதுக்கு நெருப்புக்கான ஏற்பாடு எதுவுமே தெரியல. அத பார்த்து ஜமீன்தார் கொஞ்சம் சந்தேகமா,
என்ன காந்தம்மா, மணி 12 ஆக போகுது. என் சொந்த பந்தமெல்லாம் பசியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் சமையல் வேலையை ஆரம்பிங்க. ஞாபகம் இருக்குல்ல, நெருப்பை பயன்படுத்தக்கூடாது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா. என் மருமக பவானி இருக்கா. அவ நெருப்பு பயன்படுத்தாமையே சமைப்பா. சிவையா பவானி 2 பேருமே அந்த மரத்துக்கு மேல போனாங்க. அங்க அகலமா சமைக்க தேவையான அளவுக்கு இடம் இருந்துச்சு. சிவையா நேத்து ராத்திரி முழுக்க தயார் பண்ண அந்த மூங்கில் கொம்ப கொண்டு வந்தான். அந்த மூங்கில் கொம்ப ஒன்னோட ஒன்னா கட்டி ஒரு பகுதிய சமைக்கிற இடத்துலயும் இன்னொரு பகுதிய அனல கக்கிக்கிட்டு ஆவரிய கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தண்ணி குளத்துல கொண்டு போய் விட்டான். நேரா அந்த மூங்கில் பைப்போட ஒரு பகுதியை கொண்டு வந்து அந்த குளத்துல வச்ச உடனேயே அந்த பைப்புக்குள்ள இருந்து அனல் ஆவரி கொஞ்சம் கொஞ்சமா மேல வரைக்கும் போக ஆரம்பிச்சுது. இப்போ இயற்கையா எல்லா செயலுமே நடந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமான அனல் அந்த குளத்துல இருந்து மரத்து வரைக்கும் வந்துச்சு. அந்த அனல் கை வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சூடா இருந்துச்சு. அந்த சூட்டுல அந்த மூங்கில் கொம்பு எதுவும் எரிஞ்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக பவானி அதை சுத்தி ஈரத்துணிய சுத்தி வச்சிருந்தா. கீழே இருக்கிற ஜனங்களுக்கு மேல என்ன நடக்குதுன்னு சரியா தெரியல. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன், என்னங்கய்யா இவங்க மரத்துக்கு மேல ஏதோ மூங்கில் குச்சியை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. நெருப்பு இல்லாம எப்படிங்கய்யா சமைக்க முடியும்? இவங்களால முடியாது, நேரத்தை தான் வீணாக்கறாங்க. பரவாயில்ல ரங்கய்யா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இன்னொரு பக்கம் பவானி என்னெல்லாம் சமைக்கணுமோ அது எல்லாத்தையுமே தனித்தனியா ஒரு பானையில போட்டு தயாரா வச்சான். அதுக்குள்ள பருப்பு, காய்கறி, ஒண்ணுத்துல அரிசிய நல்லா ஊற வச்சு வச்சிருந்தா. அப்படி அந்த பானைகள் எல்லாத்தையுமே நல்ல ஆவி வர அந்த மூங்கில் மேல அவ தூக்கி வச்சா. அதுக்கப்புறமா அந்த அனல் ஆவி பானையை விட்டு வெளியில போகாம இருக்கிறதுக்காக மேல மூடிய போட்டு மாவை பிசைஞ்சு அதுக்கு ஒரு சீலையும் போட்டான். இது பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, இந்த காலத்துல நம்ம பயன்படுத்துற பிரஷர் குக்கர் மாதிரியான ஒரு வழக்கம். இப்போ அனல் அந்த பானை முழுக்க ஏற ஆரம்பிச்சது. அந்த சூட்டுக்கு அந்த பானைக்குள்ள இருக்கிற அரிசி, பருப்பு, காய்கறி இது எல்லாமே நல்லா மெத்துன்னு வேக ஆரம்பிச்சுது. இதுக்கு அவங்க எந்த நெருப்பையும் பயன்படுத்தல, இயற்கையா கிடைக்கிற அனலை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. மெதுவா இப்போ சமையல் நடந்துகிட்டு இருக்கும்போது வாசம் வெளியில வர ஆரம்பிச்சது. இந்த வாசம் எல்லாமே கீழே இருக்கிறவங்க எல்லாருடைய மூக்குக்கும் போச்சு. என்னங்கய்யா இது, வாசம் நல்லா வருதே. மேல இவங்க சமைக்கிறாங்க தான் போலயே. ஆமா ஆமா, நல்ல வாசனை தான் வந்துகிட்டு இருக்கு. மேல ஏதோ அதிசயம் தான் நடக்குது போல. கொஞ்ச நேரத்துல காந்தம்மா மரத்துக்கு மேல நின்னு சத்தமா, ஜமீன்தாரையா, சாப்பாடு தயாராயிடுச்சு, சொந்தக்காரங்களை வரிசையில உட்கார சொல்லுங்க, நானும் என் மருமகளும் வந்து பரிமாறுறோம். சிவையாவும் பவானியும் உட்கார்ந்திருந்தவங்க எல்லாருக்குமே வாழையிலைய போட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பானைய கீழே இறக்கி அதோட மூடிய திறந்த உடனேயே அந்த மூடிக்குள்ள இருந்த வந்த வாசமே பசிய அதிகமாக்குச்சு. அதுக்கப்புறம் சமைச்சது எல்லாத்தையுமே இலையில பரிமாறினாங்க. அது சமைக்க அவங்க நெருப்பு பயன்படுத்தினதுக்கான அடையாளம் எதுவும் இல்ல. புகை வாசமும் அந்த நெருப்போட அனலும் கூட வரல. எல்லாருமே அந்த சாப்பாட சாப்பிட்டு பார்த்தாங்க. உண்மையிலேயே அது ரொம்பவும் சுவையா இருந்துச்சு. என்ன மச்சான் இது, இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை பட்டணத்துல கூட சாப்பிட்டது இல்லையே. சாப்பாடு அமிர்தம் மாதிரி இருக்கு. எப்படி மச்சான் இதை சமைச்சாங்க? ஆமா, இவங்க நெருப்பை பயன்படுத்தவே இல்ல. அப்ப ஜமீன்தாரும் மனசார ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு. உண்மையிலேயே அந்த சாப்பாடோட சுவைக்கு அவரு அடிமையாவே ஆயிட்டாரு. காந்தம்மா, நீங்க போட்டியில தோக்கணும்னு தான் இப்படி ஒரு நிபந்தனை போட்டேன். ஆனா மாமியார் மருமக 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அதிசயத்தை உருவாக்கி இருக்கீங்க. ஆமா, மரத்துக்கு மேல நெருப்பே இல்லாம எப்படி நீங்க சமைச்சீங்க? பவானி பொறுமையா, ஜமீன்தாரையா, நாங்க எந்த ஒரு நெருப்பையும் பயன்படுத்தல. நல்லா பாருங்க, அந்த மரத்துக்கு கீழே அனல கக்குற அந்த அனல் குளம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து சூடா ஆவி வந்துச்சுல, அத மூங்கில் கொம்பு வழியா மரத்துக்கு மேல கொண்டு போனோம். அந்த சூடான ஆவியில தான் இதோ இந்த சாப்பாடு எல்லாமே சமைச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம்மா. நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயத்தையே நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு நடத்தி காட்டி இருக்கீங்க. உன்னோட படிப்புக்கும் அறிவுக்கும் உங்க அத்தையோட சமையல் நுணுக்கத்துக்கும் நீங்க 2 பேரும் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அப்போ காந்தம்மா ஜமீன்தார் முன்னாடி கைய கட்டி நின்னு, ஜமீன்தாரையா, என்ன மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு உங்க வீட்டு விசேஷத்துல நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஏதோ வாய் தவறி ரொம்ப திமிரா பேசிட்டேன். ஆனா என் மருமக ரொம்ப பொறுமையா யோசிச்சு இன்னைக்கு அந்த ஆபத்துல இருந்து
என்ன காப்பாத்தி இருக்கா. அப்படி இல்லனா என்னோட நிலைமை என்ன இருக்குமோ என்னவோ. நீங்க மனசார என்ன மன்னிச்சா நல்லா இருக்கும். ஜமீன்தார் சிரிச்சுக்கிட்டே காந்தம்மாவை மன்னிச்சாங்க. ஊஜனுங்க எல்லாருமே பவானியையும் காந்தம்மாவையும் மனசார பாராட்டினாங்க. அன்னைக்கு அந்த ஊர்ல நெருப்பே இல்லாம சமைச்ச அந்த சாப்பாட சாப்பிட்டு எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, எந்த இடத்துல என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு பேசணும். அப்படி இல்லனா நாம ஆபத்துல மாட்டிப்போம். ஆனா புத்திசாலிங்க யாராவது நம்ம கூட இருந்தா எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் சரி அந்த ஆபத்துல இருந்து நம்மள காப்பாத்திடுவாங்க.